உணவு தரது வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு வாரம் ஒரு நாள் தான் லீவு. அப்புறம் மற்ற எல்லா நாளும் வந்துடுவோம். வணக்கம். நம்ம தளபதி அவருடைய வெளியில் விருந்தங்க பார்த்தீங்கன்னா வந்து 730 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றிருந்தேன். எப்படின்னா பார்க்குறேன், இது எல்லா புகழும் வந்து தளபதிக்கும் தளபதியோடைய தம்பி எல்லாத்துக்கும் தான் சேரும். அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயம் நடந்ததுக்கு சாத்தியம் இல்லை. முதல்ல வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம 1ஆம் தேதி ஆரம்பிச்சேன்னா அந்த நாட்களுக்கு இப்போ 730 நாட்கள் கடந்திருக்கோண்ணா. எப்படின்னா டிசம்பர் 16, 2022 ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளும் கூட தவறாமல், ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் அனைத்து நாளிலும் வந்து தவறாமல் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போகிறத பற்றி மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவோம். அது வந்து எங்களுக்கு தளபதினால் கிடச்சிருக்கும் போது எங்களுக்கு நம்ம முதல்ல தளபதிக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது, வயிறார சாப்பிட்டு வெளியே போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியாக இருக்குது. இப்போ அண்ணாவுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ஏதுவாக தான் எல்லாமே திட்டங்கள் பண்ணிகிட்ருக்காருண்ணா. அது எப்படி வர வைக்கிறீங்க? தளபதி திட்டம் ஆரம்ப காலத்துலேருந்து 96 நான் பண்ணுற ஆரம்பித்தோம். அன்னையிலிருந்து நான் வந்து தளபதியோடைய இயக்கத்தில் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு பயன்பெறும் திட்டங்கள் அன்னைக்கிருந்தே தளபதி செஞ்சிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து வெளியே தெரியும், நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்குது. நோட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்களே வந்து வருஷத்துக்கு லட்சக்கணக்கான லோட்டு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அதில் இப்போ யாரும் பேசுகிறது கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து யாருக்கு அத்தியாவசிய தேவை யாருக்கு எல்லாத்துக்குமே அவர் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரசிகராக இருக்கும்போதும் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கழக தொண்டனாக இருக்கும்போது எப்படின்னா பார்க்குறீங்க? எங்களுக்கு பெரிய வித்தியாசமாக ஒன்றும் தெரியல. நாங்கள் அன்றைக்கி இதே தான் செஞ்சோம், இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம், நாளைக்கு அதான் செய்ய போகிறோம். மக்கள் தொண்டு தான் நாங்கள் அன்றைக்கிருந்து பண்ணிகிட்ருக்குறோம். ரசிகர் மன்றமாக நாங்கள் இருந்த பொழுதும் சரி, நட்பணியை தான் நாங்கள் மூலதனமாக கொண்டு செயல்பட்டோம். இன்றைக்கி நாங்கள் நட்பணி தான் மூலதனமாக கொண்டு செயல்பட போகிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து எங்ககிட்ட இருந்த தோழர்களுக்கு அளவாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான ஆளுகள் இருக்காங்க. அவங்கள வந்து அதே போக்கில் கொண்டு போக வேண்டியது எங்களுக்கு இருக்க சேலஞ்சு. அதை தான் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நடந்துட்டு. நம்ம வெளியில் இருந்தவங்க 1000 நாள் முன்னிட்டு ஏதாவது சிறப்பாக எதாவது பண்ண முடியும்னா 750 நாட்கள் தொடர்ந்து ஏதாவது சிறப்பான விஷயம் எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா? இல்லை, நாங்கள் சிறப்பு இல்லை, தினமும் எங்களுக்கு சிறப்பு தான். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சிறப்பு தான். ஒருத்தங்களுக்கு பசியாறு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சிறப்பு தான். 1000 நாள் ஸ்பெஷலாக எந்த ஒரு இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு பிளானிங் இல்லை. அது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அது எங்களுக்கு என்னென்னா மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் புஷானந்தன் அவர்கள் கூட்டு வரக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவர் வந்தார்னா அன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கணும். இப்போ தகவலாக இருக்குண்ணா. இல்லை, நாங்கள் முயற்சி தான் பண்ணுறோன்னு அது உறுதியாக சொல்லலை. வந்தார்னா சிறப்பான நாளாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ நான் மக்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தோம்னா, அதாவது 700 நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்காங்கன்னா, அவங்க வந்து சொன்ன விஷயம் வந்து உணவு பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக கொடுக்குறாங்க தம்பி, ஆனால் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதனால தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது நம்ம ஏதோ ஒன்று போடணும்னு இல்லை, தினமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக இட்லி வந்து நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம். அது கூட வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். இன்றைக்கி கிச்சடி கொடுத்துருந்தோம். அது மாதிரி அவங்களுக்கு நம்ம சாப்பிட்றோம், நம்ம ருசியாக சாப்பிட்ணும், பசியாருக்கு சாப்பிட்றனாலும் கொஞ்சம் ருசியாக இருக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை. அதனால் அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். சிறப்பம்சமாக வந்து வந்தவங்களே மறுபடியும் வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் கேட்கும்போதெல்லாம் 2 வருஷங்களா வந்துருந்து தம்பி, இப்போ அன்றைக்கி என்ன சுவை இருந்துச்சோ முதல் நாள் இருந்துச்சோ அது வரைக்கும் இப்போ வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க அதாவது தொடர்ந்து வர்றவங்களும் இருக்காங்க, புதிய நபர்களும் வராங்க. இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ரோடு கடந்து போகும்பொழுது அவங்கள பார்த்துட்டு இங்கே சாப்பிட போகிறாங்களா அப்படி வந்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வரவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து ஆளுகளை பார்த்து போகிறது இல்லை, யார் வந்தாலும் நாங்கள் சர்வ் பண்ணுறோம். நன்றிண்ணா. என் பேர் சா கீதாஞ்சலி.
நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதல்ல நான் டியூஷன் போயிட்டுருந்தேன். அங்கே மாதம் மாதம் 500 கட்டணும். இந்த விஜய் பயணத்தில் ஃப்ரீயாக சொல்லி தந்தாலும் நல்லா டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறாங்க. டீச்சர்ஸும் நல்லா சொல்லித்தராங்க.